வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாரணி, என் தமிழ் கேர்ள் இன் ஜப்பான். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏன் ஜப்பானுக்கு வரணும்? எப்படி ஜப்பானுக்கு வரலாம்? அப்படின்ற 2 விஷயம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஏன் ஜப்பானுக்கு வரணும்? அப்படின்று பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்றேங்க. நான் வந்து ஜப்பான்ல ஒரு 5 வருஷமா இருக்கேன். ஒரு இந்தியன் கேர்லா இங்க இருக்கேன். நான் வந்து நான் என்னென்ன ப்ளஸ் இந்த ஜப்பான்ல பார்த்தேன். நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ, எனக்கு வந்து நான் கேர் பண்ணுற ஒருத்தங்களுக்கு ஏன் ஜப்பானுக்கு வரணுன்ற ரீசன் சொல்லுவனோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறமா காமனாக மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் என்னோட பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா நான் ஆட் பண்ணுவேன். அப்புறமா எப்படி ஜப்பானுக்கு வரலான்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிங்க. சேஃப்டி ஃபார் பீப்புள். இங்கே எல்லாருக்குமே சேஃப்டியாக தான் இருப்போம். நம்ம என்ன சொல்கிறது, வீடை வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் மறந்து விட்டு அன்லாக் பண்ணாமல் போயிருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சேஃப்டியும் இருக்குது. அப்புறமா பர்டிகுலராக பெண்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரிலையுமே ஒருத்தங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சேஃபாக இருக்கணும், நமக்கு வந்துட்டு ஹராஸ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்றது எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தான். நான் இங்கே வந்துட்டு அது மனப்பூர்வமாக ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். ஈவன் இங்கே இப்போ இந்த ட்ரெயினில் கூட ரொம்ப கூட்டமாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு மூச்சு விட கூட இடம் இருக்காத மாதிரி தான் இருக்கும் ட்ரெயினில் ரஷ் ஹவர்ஸில். அப்போ கூட கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு எது ஒன்றுமே கெடுதலாக ஒரு பேட் டச்சுன்றது ஒன்றுமே நடக்காது. ரஷ்ஷுக்கு அந்த ஒரு சமயத்துலேயும் ஒரு அட்வான்டேஜ் எடுக்காத ஒரு சேஃப்டினஸ் இருக்குது இங்கே ஜப்பானில். அப்புறமா நைட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண் கூடவே பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கேர்ளாக இருக்கட்டும், எந்த ஒரு கேர்ளாக இருந்தாலும் மிட் நைட்டில் நடந்து போவாங்க. எந்த ஒரு பயமும் கிடையாது. தனியாக தான் போவாங்க. 12 மணி ஆகட்டும், 1 மணி ஆகட்டும் நைட்டு. அவங்க வந்து நார்மலாக போனாலும் ஒரு பயம் கிடையாது. ஈவன் அவங்க பார்ட்டிக்கு போயிட்டு வந்து இன்கேஸ் குடிச்சிட்டு வந்தாலுமே, அவங்க வந்துட்டு அன்கான்ஷியஸாக இருந்தாலுமே ஒரு பயமும் இல்லைங்க. ரொம்ப சேஃப்டியாக தான் இங்கே இருக்கும். அது என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஏன் ஜப்பானுக்கு வரணும் அப்படின்றது சேஃப்டி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து ஜப்பானில் மோஸ்ட்லி வந்து ஒயிட் காலர் ஒர்க்கு தாங்க பண்ணுறாங்க. ஒயிட் காலர்னால் இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாப் பண்ணுறாங்க. அப்புறமா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே ஜப்பானில் இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு தனி மரியாதையே உண்டு. இப்போ வெளிநாட்டில் நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு மரியாதை இந்தியன்ஸ்க்கு வேறு கண்ட்ரியில் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் எங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இந்தியன்ஸ்னாவே ரொம்ப இன்டெலிஜென்ட்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் உண்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டுங்க. ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கண்டிப்பாக வேணும். இங்கே ஜப்பான் வந்துட்டு ஈவன் தோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியாக இருந்தாலுமே இங்கே உள்ள காற்றும் சரி நீரும் சரி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் இந்தியாவில் எனக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் கண்டிப்பாக இருந்தது. இங்கே ஜப்பானுக்கு வந்து எனக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப சுத்தமாக இருக்குது. அப்புறமா இங்கே சாப்பாடு, நாங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட் நிறையா சாப்பிடுவோம். இவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னா, மீட்டும் இருக்குங்க. கண்டிப்பாக டெய்லி இவங்க மீட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஃபிஷ் இல்லை மீட் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே சமயம் மீட்லேயே வெஜிடபிள்ஸ் தேவையான அமௌண்ட்டு வெஜிடபிள்ஸும் இருக்கும், மீட்டும் இருக்குங்க. இவங்களோட ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா பைக் எடுத்துக்கிட்டோ ஆட்டோ எடுத்துக்கிட்டோ ஒரு சின்ன இடத்துக்கு கூட அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே போகணுன்னாலும் நடந்து தான் போகணும். நம்ம நடந்தாவே நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகிடும். அந்த என்விரான்மெண்ட் கொடுக்குற கண்ட்ரி இது. காற்று சுத்தமாக இருந்தது, நிறைய உங்களோட ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ண வைக்கிற இடம் இது. இதிலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு ஒரு நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட். இப்போ நம்ம வந்து ஜப்பான் சிட்டிசனே கிடையாது, ஒரு ஃபாரினர் தான். ஆனால் இந்த சிட்டியில் நம்ம ரிசைட் பண்ணியிருக்கோம், இங்கே வாழ்கிறோம் அப்படின்னாவே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இத்தனைக்கும் இந்த ஆஃபீஸஸில் இந்த வார்டு ஆஃபீஸ், நம்ம முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல லஞ்சம்ன்றது ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ, நம்ம என்ன கேட்க வரோம் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எந்தளவுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ
ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கிலீஷ் தெரியலனா இங்கிலீஷ் தெரிகிற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க. நமக்கு மேக்ஸிமம் கைட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, அப்புறமா கவர்மெண்ட்டோட இந்த என்ன சொல்கிறது, லஞ்சம் இல்லாத தன்மை எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து, இந்த மாதிரி நம்ம ஊருக்கும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்க வைக்கிற ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் ஜப்பானுக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுங்க. தொலைஞ்சு போன பொருளை வந்து எடுத்துக்கிற விஷயம், கண்டுபிடிச்சி எடுத்துக்கிற விஷயம். இது வந்து எனக்கு வெரி சர்ப்ரைசிங் ஜப்பானில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன். நான் 2 வாட்டி பர்ஸை தொலைச்சிருக்கேங்க. பர்ஸும் தொலைச்சிருக்கேன், அப்புறம் ஃபோனையும் தொலைச்சிருக்கேன். ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸியில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். டாக்ஸிலே என்னோடய பாக்கெட்டில் இருந்தது, அது டாக்ஸி சீட்லேயே விழுந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாக்ஸி டிரைவர் வந்து எடுத்துக்கல. அவர் எடுத்துகிட்டு போயிட்டு பர்ஸையும் சரி ஃபோனையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக என்னோடய பர்ஸில் இருந்த என்னோட மெடிக்கல் கார்டு இருந்துச்சு. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் ஒரு கிளினிக் போவேன், அந்த மெடிக்கல் கார்டு இருந்துச்சு. அந்த கிளினிக் ஃபோன் பண்ணி அங்கேருந்து என்னோடய நம்பர் வாங்கி என்னோடய வீட்டுக்காரருக்கு கால் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, என்னோடய ஃபோனும் பர்ஸும் மிஸ் பண்ணியிருக்கேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய பேக்லேயே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் நாங்கள் வாங்கினோம். என்னோடது எதுவுமே தொலையலை. என்னோடய பர்ஸில் கேஷ் இருந்தது, ரெசிடென்ட் கார்டு இருந்தது, ரொம்ப முக்கியம். அப்புறமா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே அதில் தாங்க இருந்தது. எடுக்கணும்னு நினச்சிருந்தா எடுத்துருக்கலாம். ஆனால் ஜப்பானில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இது ஃபஸ்ட் டைம். இன்னொரு டைம் வந்துட்டு நான் பஸ்ஸில் விட்டேங்க. பஸ்ஸில் விட்டும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, பஸ்ஸு விட்டு இறங்கினோடனே தெரிஞ்சிருச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணோன்னா, அந்த பஸ்ஸோட கம்பெனிக்கே கால் பண்ணி நாங்கள் கேட்டோம். எல்லா இடத்துலையும் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் மிஸ் பண்ணாலும் சரி, பஸ்ஸில் மிஸ் பண்ணாலும் சரி, லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு ஒரு சென்டர் இருக்குங்க. அங்கே போய் நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், நம்ம பொருள் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க வச்சுருப்பாங்க, கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நான் போய் வாங்கினேன். 2 வாட்டி நடந்திருக்குங்க. 2 வாட்டியுமே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சேஃபாக என்னோடய பொருள் கிடச்சிது. இது ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம். நாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜப்பான் ரொம்ப சுத்தமாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ வந்து சுத்தமாக இருக்குன்னா ரேஷனில் இருக்கிறவங்க தான் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இங்கே எங்கள் வயசான ஒரு பாட்டி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடம் புல் அதிகமாக வளர்ந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து கார்ப்பரேட்காரங்க வந்து ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணிட போகிறாங்க. பட் அவங்க அப்படி விடலை. அவங்களுக்கு அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அவங்களே வந்து அந்த புல்லெல்லாம் பிச்சு போட்டு இருக்கிற குப்பையெல்லாம் வாலண்டியராக எடுத்து போய் போடுறாங்க. எவ்வளோ வயசான பாட்டி, அவங்களுக்கு 80-90 வயசு இருக்கும். அப்படி ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பு இருக்கிறதுனால தான் இந்த கண்ட்ரி இவ்வளோ சுத்தமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காகவே வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் நம்ம ஏதாவது லைட்டாக குப்பை போட்டிருப்போம். அது நம்ம அறியாமல் அந்த பழக்கம் வரலாம். பட் இந்த ஊரில் வந்துட்டு நம்ம அது பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம அப்படி ஏதாவது பண்ணிட்டோம்னா நாம் தான் இந்த ஊரில் ஆட்மேன் அவுட்டாக இருப்போம், வித்தியாசமாக தெரியும். அதனால் நமக்கு அந்த தைரியமே வராது. நம்ம சுத்தமாக தான் இருந்து ஆகணும். அந்த சுத்தத்தை வந்துட்டு இவங்களோட என்விரான்மெண்ட் நமக்கு டீச் பண்ணது. தனியாக வந்து கிளாஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஊரை பார்த்தாவே நமக்கு அன்க்ளீனாக இருக்க தோணவே தோணாது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போது நமக்கு தெரியும், ஜப்பானில் ஒரு இண்டிவிஜுவலுக்கான சேலரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை விட ரொம்ப அதிகம். அப்படி இருந்துமே அவங்க வந்துட்டு எல்லாருமே சொந்த காரில் தான் நான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னுலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஈவன் எங்கள் ஆஃபீஸ் சிஇஓ கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தாங்க வராங்க. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் குறைஞ்சதா இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப சேஃபும் கூட, ரொம்ப கன்வீனியன்ட்டும் கூட. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு எல்லா மக்களும், ஏழைகளோ பணக்காரங்களோ அப்படி வித்தியாசம் இல்லைங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். அப்புறமா நமக்கு தெரிஞ்ச விஷயம், நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ட்ரெயின் வந்துட்டு ஆன் டைமுக்கு வருமானா மேக்ஸிமம் கண்டிப்பாக வரும். என்றைக்காவது 1 நாள் 2 நாள் தான் மிஸ் ஆகும். அது மிஸ் ஆனாலும் அவங்க வந்துட்டு அப்பாலஜைஸ் லெட்டர் மாதிரியோ, இல்லை வந்து இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு லெட்டர் மாதிரி நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. நம்ம ஆஃபீஸில் கொடுத்துக்கலாம்.
அதை பார்த்து அவங்க ஓகே சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைசைக்கிள்ங்க. இங்கே எல்லாருமே பைசைக்கிள் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. அது பைசைக்கிள் ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் ஃபிட்டாக இருக்குது. அப்புறமா இந்த பைசைக்கிள் வந்துட்டு நம்ம ஊர்லலாம் ஒரு குழந்தை வச்சுருந்தா கண்டிப்பாக வண்டி வேணும்னு யோசிப்போம். ஆனால் இங்கே ஒரு சைக்கிள்லேயே ஒரு 2 குழந்தைய கூட வச்சுட்டு ஒரு அம்மா மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னாலும் சாதாரணமாக போகிறாங்க. இந்த விஷயம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். நீங்கள் ஜப்பானுக்கு வந்தீங்கன்னா பைசைக்கிள் ஓட்டுறதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் குறைவான விஷயம்னு யோசிக்கவே மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் எல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப திமிரெல்லாம் இருந்தது இல்லைங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நான் ஒரு வாட்டி ஒரு பேப்பர் நான் கையில் வச்சுட்டு போய் என்னோட பையனோட பேபி கார் தள்ளிட்டு போயிட்டேன். காற்றுல பறந்து போயிடுச்சு அந்த பேப்பர் கையில் இருந்தது. எனக்கு பேபி காரும் இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு போலீஸ்கார் வந்தார், சைக்கிளில் தான் வந்தார். அவர் சைக்கிளை நிறுத்திட்டு அந்த பேப்பர்லாம் ரோட்டில் பறந்துட்டு இருந்துச்சு. அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு க்ரீட்டிங் நல்லா ஒரு ஹாப்பியாக வந்துட்டு என்கரேஜும் பண்ணிட்டு போனார். எனக்கு இந்த மாதிரி பொலைட்டாக போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வரல, ஒரு மரியாதை இருந்தது, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. எனக்கு நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே இங்கே போலீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க. இந்த போலீஸ்ன்னு சொல்லும் போது என்னோடய பையன் டே கேரில் இருக்கான். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கிளாஸ் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு. மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த டைமில் என்ன சேஃப்டி, இப்போ யாராவது வந்து உங்களை தெரியாதவங்க கூப்பிட்டா நீங்கள் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு போலீஸ்காரரே வந்து ஹோய்கேனில் சொல்லி கொடுப்பாங்க. ஹோய்கேன்ன்றது இங்கே டே கேருங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ். எனக்கு என்ன சொல்கிறது, பாருங்களேன், இதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. ஜப்பானை இதை விட சேஃபான ஒரு ஏரியா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் குழந்தைங்கன்னு சொல்லும் போது இதுவும் நான் ஆடப் பண்ணிடுறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஜப்பான் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கும் போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் இப்போதைக்கு டே கேர் லெவலில் தான் இருக்கான். அதிலே வந்துட்டு இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த ஊருக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்துட்டு படின்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களுமே வந்து என் பையனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு, இந்த ஊரில் ஹீரகானான்னு சொல்லுவாங்க லெட்டர்ஸை, குழந்தைங்க படிக்கிறது. அது அவனுக்கு இன்னும் நாங்கள் சொல்லித்தரல, ஓகேவான்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க இப்போ அவங்கெல்லாம் படிக்க தேவையில்லை, ஃபஸ்ட்டு பேசட்டும், அழகாக அவங்க வந்துட்டு நம்ம பேசுகிறத புரியட்டும், புரிஞ்சதுக்கப்புறமா அவங்க பேசட்டும், அதுக்கப்புறமா தாங்க படிப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமா இங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் வந்துட்டு குழந்தைங்க 2 வயசுலேருந்து 1 வயசுலேருந்தே ப்ராக்டிஸுங்க டே கேரில். இதே மாதிரி தான் போலீஸ்மேன் மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸும் ஒரு நாள் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு வருவாங்க டே கேருக்கு. எர்த்குவிக் வந்தால் நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணுன்றதும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோஷியல் ப்ரெஷர்ன்றது ஒன்றும் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. இங்கே இந்தியன் கம்யூனிட்டியும் ரொம்ப கம்மி. அப்புறமா இந்த ஜப்பனீஸும் வந்துட்டு நம்ம குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டாங்க. இப்போ ஏன் உனக்கு குழந்தை இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஏன் குழந்தை இல்லை, ஏன் நீ இப்படி இருக்க அப்படி இருக்கனால கேட்கவே மாட்டாங்க. அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு நிறைய சோஷியல் ப்ரெஷர், அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணமாகி கொஞ்சம் குழந்தை தள்ளி போயிருந்திருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. பட் அங்கெல்லாம் ரிசல்ட் வராமல் ஜப்பானுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, ட்ரீட்மெண்ட்டே இல்லை, ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லை, லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணாங்க, தானாக குழந்தை பிறந்தது. இந்த மாதிரி நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்ற எனக்கு அப்புறம் தோணும். அப்படியெல்லாம் நம்ம இன்கேஸ் டூரிஸ்ட்டுக்கு வராங்கன்னா ஜப்பானில் வந்துட்டு இந்த டிப்ஸ் கொடுக்குற பழக்கம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இங்கே டிப்ஸ் கொடுக்குற பழக்கமே கிடையாது, எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், டாக்ஸியாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம டிப்ஸோ இல்லை ப்ரைபோ கொடுக்குற மாதிரி எந்த ஒரு இடமும் இருந்ததில்லை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் பார்த்ததே கிடையாது. அப்புறமா நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது வந்து இங்கே டாக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை
அப்படின்னு போயிட்டு நம்ம ஏன் என் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை நம்ம கேட்டாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன ரீசன்ன்றது வந்துட்டு நமக்கு டீச் பண்ணுற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி டயக்ராம் லாங்குவேஜ் தெரியுதோ தெரியலையோ ஒரு பொம்மை போட்டு வரைஞ்சி உங்கள் பையனுக்கு இதுதான் ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு நமக்கு புரிய வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை மருந்து கொடுங்க சரியாயிடும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் ஆறுதலாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டோஸ் கிடையாதுங்க, லோ டோஸ் தான். ஃபீவர் வந்தால் ஒரே நாள்லாம் போயிடாதுங்க, கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் இருக்கும். நம்ம பயப்பட தேவையில்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து அவங்க கல்ச்சருக்காக இருக்கட்டும் அவங்க மொழிக்காக இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ டெவலப்டு நேஷனுமே வந்துட்டு இங்கிலீஷ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மொழி தான் எல்லாமே, எல்லா டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஈவன் டாக்டராக இருக்கட்டும் எல்லாமே ஜாப்பனீஸ் தாங்க. அதை பார்க்கும்போது நம்ம அறியாமல் நம்ம தாய்மொழி மேலே கண்டிப்பாக பற்று உண்டு. இப்போ நாங்களுமே வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்க கம்யூனிட்டியெல்லாம் வந்து தாய்மொழியில் தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு அத்தை மாமன் தான் கூப்பிடுவோம், ஆன்டி அங்கிள்னு நாங்கள் கூப்பிட மாட்டோம். இது நம்ம அறியாமல் இந்த உணர்ச்சிகள் இங்கே வரத்துக்கு காரணம் ஒருவேளை ஜப்பனீஸை பார்த்து தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது. நீங்கள் எந்த ஒரு ரோட்டில் போனாலும் சரி எந்த ஒரு மாலுக்காக இருக்கட்டும் ஸ்டேஷனுக்காகட்டும் போகும்போது ஒரு வீல் சேரில் போகிறதுக்கோ இந்த பேபி ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ கண்ணு தெரியாதவங்க நடந்து போகிறதுக்கோ எல்லா வசதிகளும் இருக்கும். ரேம்ப் இருக்கும். கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி போகிற மாதிரி அவங்க வழி எல்லாமே வந்துட்டு ஒரு எல்லோ கலர் டைல்ஸில் அது ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷனாக இருக்குங்க. அது பிளைண்டாக இருக்கவங்களுக்கு அது நல்லாவே அந்த பேட்டர்ன் புரியும். எந்த இடத்துல டேர்ன் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்ற மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே டூரிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஜப்பான் டூரிஸ்ட்டுக்கு அவ்வளோ பேர் போனதுன்னு பார்த்தோம்னா இங்கே நேச்சுரல் ரிசோர்ஸுங்க. இவங்களோட மலைகளாக இருக்கட்டும் ரிவர்களாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக பாதுகாத்துருக்காங்க. எங்கே போனாலுமே ஒரு ஃபேமிலியோடு போனால் ஒரு பிறந்த குழந்தையோடு போனாலுமே எங்கே போனாலும் ஒரு குழந்தைக்கு உட்காந்துட்டு பால் கொடுக்குற இடம் டயப்பர் சேஞ்ச் பண்ணுற இடம் வந்துட்டு நமக்கு தயங்கவே வேண்டாம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாங்கள் வந்து என் குழந்தைய கூப்பிட்டு வந்து எங்கே போனாலுமே நாங்கள் அந்த கஷ்டத்தை இங்கே அனுபவிக்கவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஜப்பனீஸ் பீப்புள் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் பர்ஃபெக்டாக க்யூ ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் இன் ரெஸ்டாரண்ட் கூட்டமாக இருந்துச்சுனாலும் க்யூவில் தான் நிற்பாங்க. நேம் எழுதி வச்சுட்டு க்யூவில் தான் நிற்பாங்க. இப்போ வந்துட்டு எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் டோக்கன் சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இன் ட்ரெயின் ஏறுறதுலையோ இறங்குறதுலையோ இல்லை பஸ்ஸில் ஏறுறதுலையோ இறங்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைனில் தாங்க நின்றுருப்பாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்கட்டும் எவ்வளோ பிஸியாக ஹரியாக நீங்கள் வேகமாக போகணும்னு நினச்சாலும் க்யூவில் தாங்க போவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 24 ஹவர்ஸும் நமக்கு பேசிக்காக வேணுன்ற விஷயம் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஸ்டுடியோ போக தேவையில்லை. இங்கே தனியாக ஒரு 24 ஹவர்ஸுமே அவைலபிளாக ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அப்புறமா வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அப்புறமா இங்கே போஸ்டல் சர்வீஸுங்க. மேக்ஸிமம் நிறைய போஸ்டல் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ அட்வான்ஸ்டு கண்ட்ரிலையுமே போஸ்டல் சர்வீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதெல்லாம் ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான் இங்கே. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து ஏன் ஜப்பானுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ காமனாக மற்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ அதர் ரீசன்ஸ் காமனாக நம்ம இப்போ இன்டர்நெட்டில் என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா ஜப்பான் வந்து ஒரு ஏஜிங் கண்ட்ரி. அதாவது வயசானவங்க தான் அதிகமாக இருக்காங்க. வயசு கம்மியாக மிடில் ஏஜில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரினர்ஸ்க்கு கிடைக்கும். அதுவும் நம்ம ஜாப்பனீஸ் நல்லா படித்தோன்னா இங்கே ஜப்பானில் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறமா இங்கே ஜப்பானில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்கில்டாக ஆகுவீங்க. நல்லா டியூன் பண்ணுவாங்க. நிஜமாகவே நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நானும் இப்போ 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமா கிராஸ் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு அமையும். மோஸ்ட்லி இந்த டோக்கியோ சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல் நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல குட் பேமெண்ட் கிடைக்குங்க. அப்புறமா எங்கள் குழந்தைங்க வளர்கிறதுக்கு நல்ல ஆக்டிவிட்டீஸோட அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்வால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் உண்டு. ஜப்பான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள கண்ட்ரி. எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும்ன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு ரீசன். அப்புறமா அனிமேஷன், அப்புறமா மாங்கா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்சூரன்ஸ் பென்ஷன் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் டெக்னாலஜி, அப்புறமா கேமிங்கு. நிறைய பேர் ஜப்பான் தெரிகிற விஷயம், ஜப்பான் சொன்னவே கேமிங் தான். நிறைய கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் ஜப்பானுக்கு அந்த கேமிங் கற்றுக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே வருவாங்க. இதெல்லாமே ஒரு ஆடட் ரீசன்ஸ். இன்னும் இவ்வளோ வசதிகள் இருக்குது. அப்புறமா டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், க்ரைம் ரேட் கம்மியாக இருக்கணும். இங்கே ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலுமே நம்ம வந்துட்டு அன்சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜப்பான் நோன் ஃபார் லோ க்ரைம் ரேட். ஜப்பான் ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக சொல்வேன், ஜப்பான் ஃபுட் இஸ் வெரி டேஸ்டியஸ்ட் ஃபுட்டு. நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய பேர் ஜப்பான் ஃபுட்டுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கமெண்ட் டேஸ்ட் இட். அப்புறமா ஜப்பானுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஃபாஸ்டஸ்ட் புல்லட் ட்ரெயின் இருக்க கண்ட்ரி. ஷின்கான்சன் சொல்லுவாங்க. கண்டபடி நிறைய ஷின்கான்சன் வச்சுருக்காங்க. ஷின்கான்சன் மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனுமே கொஞ்சம் பயங்கர வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த டோக்கியோ சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்வேங்க பூமிக்குள்ளே ஒரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரெல்லாம் இல்லைங்க, 5-6 ஃப்ளோர் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம், ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸு. இதெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமான விஷயங்கள் தான். இது வரைக்கும் ஏன் ஜப்பான் வரணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஜப்பானுக்கு வரலாம். ஒரு இந்தியன் வந்து எப்படி ஜப்பானுக்கு வரலான்னா, நம்ம கண்டிப்பாக விசா எடுத்து தாங்க ஆகணும். விசாலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது. ஷார்ட் டைம் விசா, லாங் டைம் விசான்னு அப்படின்ருக்கு. பொதுவாக இங்கே சில கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு விசா ஆன் அரைவல்னு இருக்கும். ஆனால் நமக்கும் ஜப்பானுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஆன் அரைவல் விசா கண்டிப்பாக கிடையாது. எது ஒன்றுமே நம்ம எம்பசியில் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். ஷார்ட் டைம் ஸ்டேனா அப் டு 90 days, கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த காசு சம்பாதிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டியில் இறங்காமல் இருக்கிற விசா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா, அப்புறமா நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ விசிட் பண்ணுற விசிட்டிங் விசா, இது எல்லாமே ஷார்ட் டைம் விசாவில் வருங்க. இந்த விசாவில் வந்தால் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு பார்ட் டைமோ ஜாபோ பார்த்துட்டு சம்பாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு லாங் டைம் விசாங்க. இதில் என்னென்ன வரும்னா, நம்ம வந்து இங்கே படிக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணவும் செய்யலாம். அந்த மாதிரி கேட்டகரியான விசா. ஸ்டூடெண்ட் விசா வரும், ஒர்க் விசா வரும். ஒர்க் விசாலே நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் விசா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய விசா இருக்குது. அப்புறமா டீச் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் விசா இருக்குது. அப்புறமா ஹைலி ஸ்கில்டு விசா இருக்குது. பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், இதெல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் விசாங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி விசாவில் தான் நம்ம ஜப்பானுக்கு வர முடியும். நான் விசாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும், ஆனால் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்றதுக்காக ஷார்ட் டைம் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறமா லாங் டைம் விசாவும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன மாதிரி விசா வாங்குறாங்க, அதுக்கு என்னென்ன ஜாப் பண்ணலாம் அப்படின்ற ரிலேட்டட் வீடியோஸும் நான் போடுறேன். அது ஒரு செப்பரேட் வீடியோஸாக போடுறேன். நான் அந்த வீடியோஸ் போட்டுட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க்கை நான் ஆட் பண்ணிடுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு ஏன் ஜப்பானுக்கு வரணும் அப்படின்ற ரீசன்ஸை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கும் தனிப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும், அதுவும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்கேஸ் ஏதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா டிஸ்லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு ஏறணும், எந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறேன்றது சேரணும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.